பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட இரக்கத்தால் நானும் நல்லா இருக்கிறேன். இறை செய்தியை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். என்ன தியானிக்க போகிறோம்னா நரகம். நரகம் சொன்னாலே பல பேருக்கு பயம், பயத்திலும் பயங்கரமான பயம். ஒரு சில பேர் நரகம் இருக்குதான்னு கேட்பாங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, வயசான அம்மா, நரகம்லாம் இருக்கிறது உண்மையா பிரதர்? நான் சொன்னேன், ஆமாம்மா பைபிள் இருக்குதுமா. பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? ஆமாம்மா பழைய ஏற்பாட்லேயும் நரகத்தை குறித்து இருக்குமா? ஏதாவது 2 வசனம் சொல்லுங்க பாருங்க. பைபிள் யோபு 28:5, மேலே நிலத்தில் உணவு விளைகின்றது, கீழே அது நெருப்பு குழம்பாய் மாறுகிறது. பூமிக்கு மேலே தான் உணவு எல்லாம், கீழே அது நெருப்பு குழம்பு. அந்த நெருப்பு குழம்பு தான் நரகம், உத்தரிக்கின்ற ஸ்தலம். ஏசாயா 30:33 வார்த்தை, நெருப்புக்குழி ஒன்று ஏற்பாடாகி உள்ளது, அது அரசனுக்கென்றே தயார் செய்யப்பட்டுள்ளது, ஆழமும் அகலமுமான நெருப்புக்குழியில் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகுகட்டையும் ஏராளமாக நிறைந்துள்ளது. ஆண்டவரின் மூச்சு கந்தக மலை மேல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டப்படும். ஏசாயா 30:33. ஏசாயா 66:24 கடைசி வார்த்தை, அவர்களை அரிக்கும் பொழுது சாவதில்லை, அவர்களை எரிக்கும் நெருப்பு என்றுமே அணைந்து போவதில்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாடு தான். நெருப்பு அணையா நெருப்பு, நித்திய நரகங்க இருக்குது, நிச்சயமா இருக்குது நெருப்பு. அந்த நரக நெருப்பு இருக்குது. புனித ஜான் போஸ்கோ அந்த நரக நெருப்பை பார்த்தார். பாத்திமா மாதா காட்சியில லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா 3 பேருக்கும் அன்னை மரியாள் பூமியை 2ஆ பிளந்து நரகத்தை காண்பித்தார்கள். பாத்திமா மாதா காட்சி எத்தனையோ மக்கள் பார்த்தார்கள். அந்த பாத்திமா மாதா காட்சியில இறுதி காட்சி ஏகப்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். அந்த பாத்திமா மாதா தான் நரகத்தை காண்பித்தார்கள். இறை செய்தி கேட்குறவங்க வாழ்க்கையில் தயவு செய்து எதுக்கோ பயப்படுறோம். கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம், பாம்புக்கு பயப்படுறோம். ஒரு சில பேரை பார்த்தோம்னா, அன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு பள்ளியை பார்த்து ஒரு அக்கா 2 டை படித்து ஓடுது பள்ளியை பார்த்துட்டு. ஆனால் நரகத்தை குறித்து ஒரு பயமும் கிடையாது. தயவு செய்து நரகத்தை குறித்து பயப்படுங்க. கரப்பாம்பூச்சி ஒன்றும் பண்ண போகிற கிடையாது, பள்ளி ஒன்றும் பண்ண போகிற கிடையாதுங்க. நித்திய நரகம் அப்படின்னா என்னது? நித்திய நரகம்னா முடிவில்லாத காலத்திற்கும் நரக நெருப்புல தான் நம்ம கிடக்கணும். அதனால் பாவம் செய்கிற அனைவருக்கும் நரகத்தை கடவுள் கொடுத்துள்ளார். அது சாத்தானுக்கென்று ஏற்பாடு செய்தது. ஆனால் நம்ம பாவம் செஞ்சு சாத்தானை கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் உள்ளுக்குள்ளே விழுகிறேன்னு உள்ளுக்குள்ளே போய் விழுந்துடுறோம். தயவு செய்து நரகம் இருக்கிறது. அது யாருக்காக? பாவம் செய்கிற அனைவருக்கும் நரகம்தான். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ தெளிவாக இயேசு சாமி நமக்கு அதை எச்சரிக்கையாக கொடுத்துக்காரு பாருங்க. மத்தேயு 5:28, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தாம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணுடைய உபச்சாரம் செய்தாயிற்று. 29:30 பாருங்க, உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விளைச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விளைச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்றை இழப்பது நல்லது. ஏசப்பா தான் சொல்றார், ஐயா பாவம் செய்கிற உறுப்பை கூட வெட்டி எறிஞ்சிட்டு பிடுங்கி போட்டுரு. ஆனால் அந்த உறுப்பு, பாவம் செய்கிற உறுப்போடு நீ செத்து போயிட்டாயின்னா நரகத்தில் போய் விழுந்துருவன் எச்சரிக்கை செய்கிறார். மார்க்கு நற்செய்தியில் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதுவும் ஒரு எச்சரிக்கை தான். மார்க்கு நற்செய்தியில் 9வது அதிகாரத்தில் 48வது வார்த்தை, நரகத்திலோ அவர்களை தின்னு புழு சாகவே சாகாது, நெருப்பும் அவியாது. பார்த்தீங்களா? ஏசப்பா சொன்னதுதான். இப்போ இந்த இறை செய்தி கேட்குறவங்க வாழ்க்கையில் தயவு செய்து கொஞ்சம் பயப்படுங்க. ஏன்னா ஏசப்பா 2வது வருகை எப்பன்னு தெரியாது, இல்லை நான் எப்போ சாவுன்னு தெரியாது. தீர்ப்பு வழங்க நேரத்தில் போய் நம்ம மனம் மாற முடியாது. அந்த நரகத்திற்கு நம்ம போகவே கூடாதுங்க. அது சாத்தானுக்குரியதுங்க. 2வது, இந்த பூமியில் யாராவது தற்கொலை பண்ணிட்டாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டாங்கன்னா ஊற்றுனதுக்கு பின்னாடி என்ன கஷ்டப்படுவாங்க தெரியுமா?
கேன்சர் வந்து இறக்கங்களை பாருங்களேன். அந்த கேன்சர் வந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அங்கே வலி வேதனை தாங்கவே முடியாது. இந்த வலி வேதனையை விட கோடி 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 சொல்ல முடியாத அளவிற்கு நரக நெருப்பு இருக்கும். நம்ம இந்த வலிகளோடு, இந்த கேன்சர் வலியோடு இந்த பூமியில் கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் நரகத்தில் அந்த வலியோடு வாழ முடியாது. காரணம், உலகத்தில் இருக்கிற அத்தனை வலி வேதனை துன்பத்தை விட நரக நெருப்பு பயங்கரமானது, கொடூரமானது. அங்கே போயிடவே கூடாது, பயப்படணும், நிச்சயமாக பயப்படணும். நரகத்தை குறித்து பயம் இருக்கணும். யாரையாவது பார்த்து கோபத்தில் முட்டா பையில, கிறுக்கு பையில, லூசு பையிலன்னு சொன்னா கூட ஏசப்பா சொல்கிறார், அறிவிலியன் சொல்கிறவருக்கு எரி நரகத்திற்கு ஆளாவார்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இறை செய்தி கேட்குற நான் எத்தனை தடவை அடுத்தவங்க லூசு பை கிறுக்குன்னு சொல்லியிருப்பேன். லூசு கிறுக்குன்னு சொன்னாலே எரி நரகம்னா எத்தனை கெட்ட வார்த்தை போட்டிருப்பேன், எத்தனை புறணியை பேசியிருப்பேன், எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பேன், எத்தனை பேருக்கு தெய்வ பயம் இல்லாமல் தீர்ப்பு சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிக்கலையா ஒரு ஆள் அவங்களை குறித்து வதந்தியை பரப்புறது, எனக்கு பிடிக்கலையா அவங்கள குறித்து எவ்வளவு அசுத்தமாக சொல்ல முடியுமா சொல்லி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நரகத்திற்கு நம்மளை தயாரித்து கொண்டிருக்கிறோம். நரகத்திற்கு பூமியில் இருந்தே டிக்கெட் எடுத்து கொண்டிருக்கிறோம், ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இறை செய்தியை கேட்கிற நாம் நரகத்திலும் தப்பித்துக் கொள்வோம். நாம் செய்கிற பாவத்தை சாத்தான் மூஞ்சில தூக்கி எறிந்துட்டு ஆண்டவருக்கு பயப்படுவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நரகம் நமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல. மத்தேயு 25 பார்க்கிறோம், சாத்தானுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டதான் பைபிள் சொல்லுது. எனவே நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பரலோகம், நித்திய பரலோகம், பேரின்பம். எனவே அதற்கு செல்ல ஆசைப்படுவோம். அதற்கு போறதுக்கு ஒன்னே ஒன்று, தெய்வ பயந்தாங்க. உங்களை யார் பார்க்குறாங்க பார்க்கல, இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மனதில் வைத்து வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு பரலோகம் நிச்சயமா ஆண்டவர் தருவார். அங்கே இந்த கடன் பிரச்சனை, மாமியா தொல்லை, மருமகன் தொல்லை, மருமக தொல்லை, டீச்சர் தொல்லை, எந்த தொல்லையும் கிடையாது. அங்கே இருப்பதெல்லாம் ஆசீர்வாதம் மட்டும்தான். அங்கே போவோம், அதான் நமக்கு விண்ணகம் தான் நமக்கு தாய்நாடு. எனவே விண்ணகத்துக்கு செல்வதற்கு நம்மளை தயாரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, நரகத்தை குறித்து இந்த பூமியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பயத்தை தாங்கப்பா. நரகத்தை குறித்து எந்த பயமும் இல்லாமல் துணிகரமாக நாங்கள் செய்கிற பாவங்களே ஏசப்பா ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. 12 வயசு புனிதர் சொன்னார், பாவம் செய்வதை காட்டிலும் சாவது மேல் என்று சொன்னார். அப்பா, யோசேப்பு பாவத்தை கண்டு பயந்து ஓடினார். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பாவத்தை கண்டு பயப்படுகிற, நரகத்தை கண்டு பயப்படுகிற ஒரு மக்களாக, இறை மக்களாக எங்களை மாத்துங்கப்பா. நிறை செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நரக நெருப்புகளிலிருந்து என் தகப்பன் விடுதலை தாரும். இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஊனியல்புகளையும் உங்கள் ரத்தத்தில் எரித்து சாம்பலாக்கி போட்டு உங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.